அர்ஜுன் அதிதிக்கு கட்டாயப்படுத்தி அவள் இதழில் முத்தம் கொடுக்க அதிதிக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் அவனை விலக்க நினைத்தாலும் அவன் பிடியில் சிக்கிக்கொண்டு அசையக்கூட முடியாமல் நின்றிருந்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவளை விடுவித்தான். அதிதி அவனின் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு, சீ, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, எனக்கு உங்கள பிடிக்கல என்று கத்த அர்ஜுன் கோபம் வந்து அருகிலிருந்த ஒரு பொருளை தூக்கி ஓங்கி தரையில் அடிக்க அது தூள் தூளாக நொறுங்கி அறை முழுவதும் தெரித்தது. அதில் அதிதி பயந்து நடுங்கியவள் தன் இரு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து பயந்து கொண்டு அவனை பார்த்தாள். அதே கோபத்தில் அவளின் கழுத்தை பிடித்த அர்ஜுன், என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் டிராமா பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு, இந்த அர்ஜுன் என்ன நினைக்கிறானோ அதுதான் இங்க நடக்கும். உன் டிராமா எல்லாம் ஓரமா வச்சுட்டு போய் ரெடியாகிட்டு வா. ஆனா ஊனா இந்த அலுமூஞ்சா வச்சுக்கிட்டு என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத என்றான். அப்போது மோகனும் அங்கு வந்தார். அவரை பார்த்தவுடன் அர்ஜுன் அவள் கழுத்திலிருந்து தன்னுடைய கையை மெதுவாக எடுத்தான். மோகன் கோபமான பார்வையில் அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் அவரை பார்த்துவிட்டு அலட்சியமாக திரும்பிக் கொண்டான். அதிதி வேகமாக மோகனிடம் ஓடி வந்து, அங்கிள், எனக்கு இங்க இருக்கவே விருப்பம் இல்ல. இவரை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இந்த தாலி வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், உங்க பையனும் வேண்டாம் என்று அவரிடம் கதறி அழுதாள். நடந்த இந்த கல்யாணத்தில் அவருக்கும் தான் விருப்பமில்லை. அர்ஜுனுக்கு என்னதான் திறமையும் பொறுப்பும் இருக்கு என்று மோகன் அறிந்திருந்தாலும் அவன் அதிதியை அன்பாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை மோகனுக்கு அறவே இல்லை. இருந்தபோதிலும் நடந்த இந்த கல்யாணத்தை மாற்ற முடியாது. தாலி வேண்டாம் என்று சொல்லி அழும் அந்த அப்பாவி பெண்ணிடம் அதை கழட்டிவிடு என்று யாராலும் முடியாது. அதை சொல்வதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. இந்த இடத்தில் அதிதி அப்பாவே இருந்திருந்தாலும் அதை சொல்லி இருக்க மாட்டார். மோகன் மட்டும் எப்படி சொல்லுவார்? அதுவும் அவர் மகன் கட்டிய தாலியாச்சே. அவளின் தலையை பாசமாக வருடிவிட்டு, அதிதி, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, உன் வாழ்க்கையை நல்லபடியா அமையும்மா, என்ன நம்பு என்று சொல்லி அவளை சந்திரிகாவுடன் அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்ற பின் மோகன் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை என்று சொல்ல அர்ஜுன் திரும்பி அவரை பார்த்து, என்னப்பா சரியில்லை? எனக்கும் காஞ்சனாவுக்கும் கொஞ்சம் கூட சரி வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு காஞ்சனா கூட கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது அதை தடுக்கணும்னு எண்ணம் உங்களுக்கு வரல. ஆனா அதே அதிதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்போது மட்டும் அதிதி வாழ்க்கை முக்கியம்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க என்று அர்ஜுன் கேட்டான். மோகன் அவனிடம், உன் விருப்பத்தை கேட்டுட்டுதானேடா உனக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம் என்றார். இப்போ இதுவும் என் விருப்பம்தான், இதுக்கு மட்டும் எதுக்கு மறுக்கிறீங்க என்று கேட்டான். மோகன் அவனிடம் ஏதாவது சொல்ல வருவதற்குள் அறைக்குள் ஆட்கள் வந்ததால் மோகன் அர்ஜுனிடம் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார். வந்த ஆட்களிடம் அர்ஜுன் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க என்று சொல்ல அவர்களும் வெளியே சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு அர்ஜுனுக்கு ஆத்திரம் தாங்காமல் தன் முகம் தெரிந்த கண்ணாடியை கையை மடக்கி ஓங்கி குத்த அவன் கை காயம்பட்டது. அந்த இரத்தத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அர்ஜுன். அதிதிக்கு மீண்டும் அலங்காரம் செய்யப்பட்டு மணமேடைக்கு அழைத்து வந்தார்கள். அதிதியும் அர்ஜுனும் கை கோர்த்து அக்னியை 7 முறை சுற்றி வந்து அவர்களின் உறவை உறுதிப்படுத்திக் கொண்டனர். அவன் கையை பிடிக்கும்போது அவன் கையில் கட்டு போட்டிருப்பதை பார்த்தாள். ஆனால் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அந்த ஐயர் அர்ஜுனன் கையில் குங்குமத்தை கொடுத்து, இந்தாங்கோ, இந்த குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில வச்சு விடுங்கோ. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்நாள் முழுவதும் ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவாவும் சந்தோஷமாவும் அன்போடையும் நீண்ட நாள் வாழணும். குங்குமத்தை வச்சு விடுங்கோ என்றார். அர்ஜுன் அதிதி நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்டான். அங்கு வந்த பத்திரிகையாளர்கள் அவர்களை ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள கேட்க அர்ஜுனும் அதிதியும் ஒன்றாக சேர்ந்து நின்றனர். இவர்கள் ஜோடியாக நிற்பதை பார்த்த ரங்கநாயகிக்கு கோபம் தலைக்கேறியது. என் பொண்ணு நிக்க வேண்டிய இடத்துல இந்த வேலைக்காரி நிக்கிறா என்று மனதிற்குள்ளேயே நொந்து கொண்டாள். இரவு வரவேற்பிற்கு அனைவரும் தயாராகிக் கொண்டிருக்க ரங்கநாயகி தன் மகள் காஞ்சனா எங்கு போனாள் என்று தெரியாமல் அவள் மகன் செல்லதுரைக்கு போன் செய்து கொண்டிருந்தாள். செல்லதுரை அவளை தேடிக் கொண்டிருந்ததால் ரங்கநாயகியின் போனை எடுக்கவில்லை. அர்ஜுனின் பாட்டி தன்னுடைய அறையில் கடும் கோபத்தில் நடந்து கொண்டிருந்தார். ச்சே, நான் என்ன நினைச்சேன், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த ராமநாதன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா? விடமாட்டேன், அவளை வீட்டுக்குள்ள நுழைய விடமாட்டேன் என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தார். அலங்கார அறையில் அதிதிக்கு மேக்கப் போட்டுவிட அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க ஒப்பனையாளர் ஒருவள், மேடம், தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க, மேக்கப் போட முடியல என்றாள். அதிதி திரும்பி அவளை முறைக்க அவளும், எங்க நவை பேய் மாதிரிதான் மேக்கப் வரப்போகுது என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு அமைதியாகிக் கொண்டாள். அங்கு சந்திரிகாவும் சேச்சியும் வந்தனர்.
அதித்தி அவர்களை பார்த்துவிட்டு, அக்கா, இங்க பாத்தீங்களா அர்ஜுன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு? என் வாழ்க்கை இப்படி நாசமாகிடுச்சே என்று சொல்லி அழுதாள். சந்திரிகா அவள் தோள் மீது கை வைத்து, அதித்தி, நீ அழுகிற அளவுக்கு எதுவும் நடக்கலமா, கண்டிப்பா அர்ஜுன் உன்னை நல்லா பாத்துப்பான் என்று சொன்னாள். நீங்க அவருக்கு அம்மா, அவரை பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவீங்க. ஆனா நான் பிறந்ததுல இருந்தே அர்ஜுனை பாத்துட்டு தானே இருக்கேன். அவர் என்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியாதா என்று அழுது கொண்டே அதித்தி சொன்னாள். அவளுக்கு முடிந்த அளவு சந்திரிகாவும் சேச்சியும் ஆறுதல் சொன்னனர். அதிதியை அலங்காரம் செய்து மேடைக்கு அழைத்து வந்தனர். அர்ஜுன் ஒரு மெரூன் கலர் சட்டையிலும் அதன் மேல் கிரீம் கலர் பிளேசர் போட்டுக்கொண்டு மாப்பிள்ளைக்கு உண்டான தோரணையில் அங்கிருந்தான். அவன் அருகில் செல்வதற்கே அதிதிக்கு பயமாக இருந்தது. நடுங்கிக் கொண்டேதான் அவன் அருகில் சென்றாள். சுற்றி அனைவரும் இருப்பதால் அர்ஜுன் சிரித்த முகத்துடன் நின்றிருந்தான். பாரியும் யாழினியும் ஒரு புறம் அமர்ந்திருந்தனர். யாழினி பாரியிடம், என்னங்க நடந்துச்சு, எப்படி அதிதிக்கும் அர்ஜுன் சார்க்கும் கல்யாணம் நடந்துச்சு என்று கேட்டாள். ஓ, அதுவா, பிரைடல் மேக்கப்க்கு ரெடி பண்ற ஆளுங்கள வேற ஒரு ரூம்ல அர்ஜுன் வெயிட் பண்ண வச்சுட்டான். அர்ஜுனோட பாட்டி காஞ்சனாக்கு வேற ஒரு பியூட்டிஷியன் ஏற்பாடு பண்ணும்போது நானும் டிடெக்டிவும் பியூட்டிஷியன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவ ரூம்குள்ள போய் ஃபேஸ் கிரீம்ல மயக்க மருந்து கலந்து அவ ஃபேஸ்ல போட்டு விட்டுட்டோம். அவ மயக்கமான உடனே அவளை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிட்டோம் என்று பாரி சொல்ல, அப்போ அதிதியை எப்படி சம்மதிக்க வச்சீங்க என்று யாழினி கேட்டாள். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அர்ஜுன் சொன்னா அவன் மேல இருக்கிற பயத்துல என்ன சொன்னாலும் கேப்பா. அவ வாய் திறந்து கேக்குறதுக்குள்ள அவ கழுத்துல தாலியே கட்டிட்டான் என்றான். யாழினி மேடையை பார்க்க அர்ஜுனுக்கும் அதிதிக்கும் அவ்வளவு அழகான பொருத்தம். அதை பார்த்து பாரியிடம் புகழ்ந்து கொண்டிருந்தாள். அதிதி பயந்த முகத்துடனே இருக்க, அர்ஜுன் அவளை பார்த்து லேசாக புருவத்தை உயர்த்த அவனின் மனதை படித்தவள் போல இல்லாத சிரிப்பை உதட்டில் கொண்டு வந்தாள். விருப்பமே இல்லை என்றாலும் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். அதிதி மனதிற்குள்ளேயே, பேசாம எங்கேயாவது ஒரு மூளையில அமைதியா உட்கார்ந்திருக்கலாம், ஒரு ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி என் வாழ்க்கையவே இழந்துட்டேனே என்று நினைத்து கொண்டிருந்தாள். வந்தவர்கள் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிவிட்டு செல்ல அதிதிக்கு யாரிடம் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அனைவரிடமும் லேசாக தலையை மட்டும் அசைத்தாள். வரவேற்பு முடிந்து அர்ஜுன் களைப்பாக அறைக்குள் வந்தான். அவன் மூளைக்குள் இருப்பது அதிதியை எப்படி சமாதானம் செய்வது என்றுதான். அதிதியும் அதே களைப்புடன் தான் இருந்தாள். எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்துவிட சந்திரிடாவும் மோகனும் சேர்ந்து அதிதியையும் அர்ஜுனையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் வருவதற்கு முன்னரே அர்ஜுனின் பாட்டியும் ரங்கநாயகியும் வீட்டிலிருந்தனர். அர்ஜுனும் அதிதியும் காரை விட்டு இறங்கி வாசலில் வந்து நிற்க சேச்சி ஆரத்தி தட்டுடன் ஓடி வந்தாள். அவர்கள் இருவரையும் சேர்ந்து நிற்க சொல்லி ஆரத்தி சுற்றவர அதை அர்ஜுனின் பாட்டி அந்த தட்டை தட்டிவிட்டார். அதிதி பதறிப்போய் அவரை பார்க்க அர்ஜுனின் பாட்டி கோபமாக அதிதியை பார்த்து முறைத்து கொண்டு நின்றார். அர்ஜுன் இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் வந்திருந்தான். அவன் சாதாரணமாக நின்றிருந்தான். மோகன் தான் அவரிடம் வந்து, அம்மா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அர்ஜுனின் பாட்டி மோகனிடம், மோகன், இவ இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். இவ என் பேரனுக்கு மனைவியா? இல்ல மோகன், இவளை இங்கிருந்து போக சொல்லு என்று கத்தினார். மோகன் அர்ஜுனின் பாட்டியின் கையை பிடித்து, அம்மா, கல்யாணமே முடிஞ்சிடுச்சு. சட்டப்படியும் சம்பிரதாயத்துப்படியும் அதிதி அர்ஜுனுக்கு மனைவி, இந்த வீட்டோட மருமகள் என்று சொல்ல அர்ஜுனின் பாட்டி மோகனின் கையை உதறிவிட்டு, இல்ல மோகன், அத சொல்லாத. இவ ராசியால இவ அப்பா அம்மா இறந்த மாதிரி என் பேரனுக்கும் ஏதாவது ஆகிடுச்சுன்னா இந்த ராசி இல்லாதவளை இங்க இருக்க விட மாட்டேன். இவ ராசியால தான் என் பேரன் கல்யாணம் நின்னு போச்சு என்று சொல்ல இப்பொழுது அர்ஜுனுக்கும் கோபம் வந்தது. தாதி, இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அர்ஜுனின் பாட்டி தலை குனிந்தபடி நின்றிருக்கும் அதித்தியை பார்த்து, என் பேரனை என்ன பண்ணி வளைச்சு போட்ட? நீ அவனுக்கு தாலி கட்டிட்டா நீ இந்த வீட்டுக்கு மருமக ஆகிர மாட்ட. நீ இப்பவும் இந்த வீட்டு வேலைக்காரிதான். ஒரு நாள் உன்னை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்து வேண்டி என்று சவால் விட அறைக்கு சென்ற அர்ஜுன் தன் உடையை மாற்றி டீ-ஷர்ட் அணிந்து கொண்டு கீழே வந்தான். மாடியிலிருந்து இறங்கியபடியே, அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது தாதி என்று சொல்லிக்கொண்டே படியிறங்கிய அர்ஜுனை திரும்பி பார்த்தார் அவனது பாட்டி. அர்ஜுனன் பாட்டி இதுக்கு மேல் எது பேசினாலும் அர்ஜுனன் கோபத்தை தூண்டும் என புரிந்து கொண்டு அமைதியாகிக் கொண்டார். அதன்பின் சந்திரிகா அதித்தியை வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். அதித்தி அவளது அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க அப்போது சந்திரிகாவும் சேச்சியும் அங்கு வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அர்ஜுனன் அறைக்கு போக சொன்னனர். அதித்தி பயந்து கொண்டே, இல்ல, நான் போக மாட்டேன், அவரு ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்வாரு, நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். சேச்சி அவளை பார்த்து, சொன்னா கேளு அதித்தி, இனிமேல் நீ அவர் ரூம்ல தான் தங்கணும் என்றாள். அதித்தி அழுது கொண்டே, நான் இங்கேயே தூங்குறேன், அங்க போக சொல்லாதீங்க என்று கெஞ்சினாள்.
சந்திரிகாவுக்கும் சேச்சிக்கும் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதென்றே தெரியவில்லை. சந்திரிகா அவளிடம், அதித்தி, அர்ஜுன் வீட்டுல இல்ல, நீ அவன் ரூமுக்கு போ, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அப்படி ஏதாவது சொன்னா நான் வந்து கேக்குறேன் என்றாள். அதித்தி மறுப்பாக தலையசைத்து, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அவர் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, இன்னைக்கு கூட என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சாரு என்றாள். சந்திரிகா சேச்சியை பார்த்து, பாவி பையன், இந்த பொண்ணை இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கான் பாரு என்று வாயசைத்தாள். அதன் பிறகு சேச்சி அதித்தியிடம், அதித்தி, நீ இன்னைக்கு அர்ஜுன் ரூம்ல தங்கிக்கோ, அர்ஜுன் வீட்டுக்கு வந்தா வேற ரூம்ல தங்க சொல்லிடுறேன் என்றாள். அதித்தி அப்போதும் முடியாது என மறுக்க, சந்திரிகாவும் சேச்சியும் ஏதோதோ சொல்லி அவளை சமாதானம் செய்து அவளை அர்ஜுன் அறைக்கு அனுப்பி வைத்தனர். அதித்தி அர்ஜுன் அறைக்குள் வந்து அவன் இருக்கிறானா என அந்த அறையை ஆராய்ச்சி செய்ய அவன் அங்கு இல்லை. அவர்கள் சொன்னது போல அர்ஜுன் வீட்டில் இல்லைதான் போல என்று நினைத்து கொண்டவள் அறையில் இருந்தால் ஏதேனும் திட்டுவானோ என அவனுக்கு பயந்து பால்கனிக்கு சென்றாள். அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவள் சிறிது நேரத்திலே அந்த பால்கனியிலே தூங்கிவிட்டாள். நள்ளிரவு நேரத்திற்கு பிறகுதான் அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். அப்போது சந்திரிகாவும் சேச்சியும் ஓடி வந்து, அர்ஜுன், அதித்தி உன்னோட ரூம்ல தான் இருக்கா, அவளை திட்டிடாத என்று சந்திரிகா சொல்ல, ப்ஷ் என்று முகத்தை சுழித்து கொண்டு அறைக்கு சென்றான். அறைக்குள் வந்து படுக்கையில் அதித்தியை தேட அவள் அங்கு இல்லை. அறையை முற்றிலும் தேடிவிட்டு எங்கோ பார்த்தபடி பால்கனிக்கு வர அவன் காலில் ஏதோ இடித்தது. அர்ஜுன் கீழே குனிந்து பார்க்க அதித்தி ஒரு கருப்பு நிற நைற்று சணிந்து கொண்டு குளிரில் உடலை குறுக்கி தன் இரு கைகளையும் தன் நெஞ்சிற்கு அருகே வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் சிறிது நேரம் அவளையே பார்த்தவன் அவள் தூக்கம் களைந்து விடாமல் அவளை தூக்கிக் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைத்து ஏசியை ஆன் செய்து ஒரு போர்வையையும் எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டான். அர்ஜுனும் அவளுக்கு அருகிலே படுத்துக்கொள்ள நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவன் அவள் அருகில் நிம்மதியான உறக்கம் கண்டான். அதித்தி தூக்கத்திலே உருண்டு வந்து அவன் நெஞ்சின் மேல் ஏறிக்கொண்டாள். அந்த ஏசி அறைக்கு அவன் நெஞ்சு கதகதப்பாக இருக்க அங்கேயே நல்ல வாட்டமாக படுத்துக்கொண்டாள். கல்யாண கழைப்பில் நன்கு தூக்கத்திலிருந்த அர்ஜுனுக்கும் அது தெரியவில்லை. காலையில் அர்ஜுன் கண்விழித்து பார்க்க அதித்தி அவன் நெஞ்சின் மீது ஏதோ குழந்தை படுத்து உறங்குவது போல உறங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் லேசாக அவள் தலையை கோதிவிட்டு அவளின் உச்சந்தலையில் முத்தம் வைத்தான். அதித்தி நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அர்ஜுனும் அவள் தூக்கம் கெட வேண்டாம் என எழவில்லை. மாறாக அவளை கட்டி அணைத்து கொண்டான். இப்படி அவளை தன் நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டு அவளை அணைத்தபடி தூங்க வேண்டும் என்று அவனின் பல நாள் ஆசை நிறைவேறியது போல இருந்தது. சிறிது நேரத்தில் அதித்தி கண்விழிக்க அர்ஜுன் தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டு சென்றான். காலையில் எப்போதும் போல எழுந்த அதித்தி கல்யாணம் நடந்ததே ஞாபகமில்லாமல் கண்களை கசக்கிக் கொண்டு விழித்து பார்க்க அவள் முதலில் பார்த்தது அர்ஜுனன் முகம்தான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் சுற்றி முற்றி பார்க்க அப்போதுதான் நேற்று நடந்த அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. வேகமாக அவன் மீதிருந்து எழுந்தாள். ஆனால் அர்ஜுன் என்னவோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல அவளிடம் நடித்தான். அதித்தி புரியாமல், நான் எப்படி இங்க வந்த? நேத்து பால்கனியில தானே படுத்து தூங்கின, பெட்டுக்கு எப்படி வந்திருப்பேன்? ஒருவேளை தூக்கத்திலே எழுந்து நடந்து வந்துட்டேனோ? நல்ல வேளை அர்ஜுனுக்கு எதுவும் தெரியல. நான் அவர் மேல ஏறி படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன கொன்னிருப்பாரு. இவர் எப்ப ரூமுக்குள்ள வந்தாரு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அதித்தி நிற்க அர்ஜுன் அப்போதுதான் எழுவது போல கைகளை நீட்டிக்கொண்டு எழுந்தான். அவன் எழுவதை பார்த்தவுடன் அதித்தி மீண்டும் பால்கனிக்கு ஓடி அங்கிருக்கும் திரைச்சீலைக்கு பின்னால் ஒழிந்து கொண்டாள். அர்ஜுன் அதை பார்த்து லேசாக புன்னகை கொண்டு எழுந்து அவள் அருகில் வந்து நின்றவன், ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு என்று கேட்டான். அதித்தி திரைச்சீலையை லேசாக விலக்கி அவனை பார்த்து, நம்மளதான் கேக்குறானா? அதுவும் இவ்வளவு மரியாதையா என்று யோசனையுடனே அவனை பார்க்க அர்ஜுன் என்ன என்பது போல புருவத்தை தூக்கி கேட்டான். அதித்தியின் தலை தானாக ஒன்றுமில்லை என்று ஆட, சரி வா என்று சொல்லி அவளின் கையை பிடித்து இழுத்தான். அதித்தி அவனிடம் என்ன பண்றீங்க என்று கேட்க, அன்னைக்கு என்கிட்ட என்னத்தோட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டல்ல, அத சொல்றதுக்கு என்று சொல்லி அவளை இழுத்து வந்தவன் அவளை கட்டிலில் தள்ளினான். அதித்தி வேகமாக எழ அவளின் இரு பக்கமும் பெட்டில் தனது இரு கைகளையும் ஊன்றி அவளுக்கு அணை கட்டியவன் அவளின் கண்களை பார்த்து, அதித்தி, என் மனசுல இருக்க விஷயத்த உன்கிட்ட சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே அவளின் கன்னத்தை வருட அதித்தி திருத்திருவென முழித்துக்கொண்டு இவர் என்ன செய்ய போறாரோ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவள் அர்ஜுனை பார்க்க அர்ஜுனும் அவளின் கண்களைதான் பார்த்தான்.